ஜேசிபி ஆப்ரேட்டர் ட்ரைனிங் டே 4ங்க. மார்னிங் 9:30 ஆகுது. ஆஸ் யூஷுவல் அவங்களோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆப்ரேட்டர்ஸு. சேம் மார்னிங் 9:30க்கு ரெகுலராக இதே மாதிரி தான் டெய்லியுமே ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு தான், அதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பார்த்துட்டு தான் வண்டியவே ஃபீல்டுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதாவது ஆக்சுவலாக ஒரு ஓனர்கிட்ட போகணுன்னா மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இல்லைங்க. அதை ஆக்சுவலாக பேசிக்காகவே நம்ம டீச் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஒரு 2 நாளுக்குள்ளே கால் பண்ண இன்னொருத்தர் கேட்டிருந்தார், 15 நாளில் நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேட்டர் ஆக்கிடுவீங்கன்னு கேட்டிருந்தாரு. இல்லைங்க, 15 நாளில் கண்டிப்பாக வந்து லிவர் கண்ட்ரோல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட்டர் ட்ரைனிங்னு சொல்கிறதுனால வந்து நீங்கள் அந்த இது எடுத்துகிட்டு கேட்குறீங்க. இப்போ காரே எடுக்கிறோம், 15 நாள் வந்து நம்ம இந்த டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுக்குறோன்னா அடுத்த நாள் நம்ம ரோட்டில் ஓட்டுற அளவுக்கு வருமானு கேட்டால் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்திருக்கும். அதுக்கு மேலே முடியாது. அதைத்தான் நானும் பின்னாலேயே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒன்றா நீங்கள் ஒரு 6 மாதம் எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிலேயோ தெரிஞ்ச கம்பெனிலேயோ வண்டி ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இங்கேயே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே கண்டிப்பாக வண்டி ஏற்றி விடுறோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ஒரு வரைக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேட்டர் ஆயிடலாம். ஆனால் கண்டிப்பாக வண்டி ஓட்டுறக்கான வாய்ப்புகளோடு தான் நம்ம வண்டி ஏற்றி விட்டுருக்குறோம் இன்றைக்கி வரைக்கும். தேங்க்யூ.